இடத்துலயும் கஞ்சா விக்குதா? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பொந்து மூளை முடக்கு வீதி எல்லா இடத்துலயும் கஞ்சா ஜரூரா விக்குது. இதனால நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா அடிமையாகி இதனால் பல குற்ற செயல் அதிகரித்து தமிழ்நாட்டில் பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு. பயனில்ல. ஊடகத்தின் மேல பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை பேட்டி கொடுத்தா அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பாட்டிமா கூட கடுமையா பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தை கதற கதற இந்த போதையால பாலியல் சீண்டல் ஏற்பட்டு படுகொலை செஞ்சாங்க. நேற்றைக்கு முன்தினம் மிஞ்சூர்ல இஸ்லாமிய பெண் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள பூந்து 2-3 பேர் போதை ஆசாமி பாலியல் சீண்டல் ஏற்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை வெட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுது. இப்படி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. இந்த போதை ஆசாமியால் நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமாக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படி அவளை ஆட்சி தொடர வேண்டுமா? மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த உடனே 3 மாதம் வெறும் 90 நாள் தமிழகத்தில் முழுமையாக கஞ்சாவை ஒழிக்கப்படும். 3 மாதத்தில் தமிழகத்தில் அறவாக கஞ்சா என்ற பொருள் விற்பனை செய்வதை தடை செய்து மட்டும் ஒழிக்கப்படும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்படும். இன்றைக்கு பெண்கள் தைரியமாக வீதியிலே நடந்து செல்லலாம், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி ஒரு ஆட்சி அதிமுக பார்த்தீங்க. 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல. அம்மா இருக்கும் போதும் கொடுத்தோம், அம்மா மறைந்த பிறகு கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க, நல்ல ஆட்சி அதிமுக ஆட்சி. அதுவும் இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன். நீங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த பெருமை உங்களை சாரும். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பு உங்களால் கிடைக்கும். இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் இருந்தார், அம்மா பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சிக்கு உங்களால் கழக நிர்வாகி தொண்டரார் எனக்கு பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கிறேன். இதை நீங்க கொடுத்த பதவி. யார் கொடுத்த பதவி? ஸ்டாலின் அப்படி எங்க சொல்லுவாரா? சொல்லுனா புடிக்கிட்டு போயிடுவாங்க பதவிய. நாங்க அப்படி இல்லை. நான் சாதாரண தொண்டனாக இருந்தவன், கிளைக்கழக செயலாளராக இருந்து பணியாற்றியவன். இங்கே தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் முழுமையா நான் அனுபவ நீதியாக அனுப்பித்தேன். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கு நான் விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேற தொழில் இல்லை. ஆக விவசாயம் சரி, விவசாய தொழிலாளரும் சரி, நெசவாளர்களுடைய நண்பர்கள், விசைத்தறி பல பேர் என்னுடைய நண்பர்கள். எடப்பாடியில் விசைத்தறியில் நிறைந்த பகுதி, நெசவாளர் நிறைந்த பகுதி வனவாசி, ஜலடாபுரம், நங்கவெளியெல்லாம் அதிகமாக நெசவாளர் நிறைந்த பகுதி. இளம்பில, எடங்கன சாலை, இதே மாதிரி இங்கே ஆட்டியாம்பட்டி, இதெல்லாம் நெசவாளர் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவளோட பின்னி பிணைந்து இருக்கிறேன். கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். ஸ்டாலினுக்கு அப்படி தெரியுமா? அவர் செல்வ செழிப்புல வாழ்ந்தவர். செல்வ செழிப்புல அவரை வீட்டை கேட்ட கூட நீ தொட முடியாது. அவருடைய வீட்டு கேட்ட கூட தொட முடியாது. பல எம்எல்ஏவுக்கு அடையாளம் தெரியாது. திரு ஸ்டாலினுக்கு பல எம்எல்ஏவே
நான் அப்படி அல்ல, நேராக ஆட்டாம்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறி வந்து என்ன பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கீங்களா டெய்லி? நான் எப்பொழுது முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வந்து நம்ம மக்களுடைய கஷ்டங்களை பார்ப்பேன். நம்ம மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கை மனு வாங்கி முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறேன். மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன். அப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்து நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்ம மாவட்ட மண்ணில் இருந்த ஒருவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதோட இன்றைய தினம்